முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் வந்து பல கேள்விகளை வந்து முன்வைக்கிறார். கோயம்புத்தூர்ல வந்து நீங்க ரோட் ஷோ பண்ணீங்க, வந்து கோயம்புத்தூருக்கு நாங்க மெட்ரோ கேட்டிருக்கோம், அதுக்கு நீங்க ஒரு ரூபா கூட ஒதுக்கல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, எதுக்குமே நீங்க வந்து இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒதுக்கல. இப்படி ஒரு பாரபட்சமான ஒரு பட்ஜெட்டா இருக்குன்னு அடுக்கடுக்கான குற்றக்காட்சிகள் வைக்கிறார். ஆனா பதில் இல்லை. மாநில அரசாங்கம் தன்னால் முடிந்த அளவுக்கு மீறி தன்னுடைய சொந்த நிதியை போட்டு கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு மேல மாநில அரசு நிதியில மெட்ரோ ப்ராஜெக்ட் நடந்துட்டு. அப்ப இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நீங்க ஓட்டு போடாத ஒரு காரணத்துக்கால் தமிழகத்தை நீங்க வந்து வஞ்சிக்கிறீங்க, ஒதுக்கி வைக்கிறீங்கிறது நல்லா தெரியுது. இப்படி மத்திய அரசினுடைய திட்டங்களை கொண்டு வந்து இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா கூட அவங்க மக்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கீங்க. திட்டங்களும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மாநில அரசுக்கு நிதியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மாநில அரசு கொண்டு வரக்கூடிய திட்டத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஜிஎஸ்டி பணத்தையும் பெண்டிங்ல வச்சிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு ஓட்டு மட்டும் போடுங்கன்னா தமிழ்நாடு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இது திட்டக்குள்ள முதல்ல யார் இருப்பாங்கன்னா ஒரு பொருளாதார நிபுணர் இருப்பாரு, எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, எல்லாம் சேர்ந்து தான் திட்டக்குள்ள முதல்ல இருந்தாங்க. பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா திட்டக்குழுவை கேன்சல் பண்ணாங்க. நிதி ஆயோக்னு ஒரு குழுவை போடுறாங்க. அந்த நிதி ஆயோக் யார் தலைவர்? பிரைம் மினிஸ்டர் தலைவரா போடுறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி 25 எம்பிகளை வந்து நீங்க தமிழகத்துல இருந்து ஜெயிச்சு கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து நிவாரணம் கொடுத்திருப்பாங்க. பிஜேபி 25 எம்பி போனா அவங்க 2 ஃபண்ட் கொடுத்துருவாங்களா? இது அரசியலுடைய முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவர் பேசுற பேச்சு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2024-2025க்கான பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களவையில் நேற்று தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த நிதியில வந்து பல விமர்சனங்களை தமிழ்நாட்டில் திமுகவோட எம்பி திரு தயாநிதி அவர்கள் வந்து நிறைய விமர்சனங்களை வச்சிருக்காரு. எந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சிருக்காரு? அதான் நம்ம நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய பெயர் கூட சொல்லலை, தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கலன்னு தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட பேசியிருந்தார். ஒருவேளை அவங்களுக்கு நமக்கு ஓட்டு போடலங்கிற கோபத்தில் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தார். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டது கூட இது வரைக்கும் நாங்கள் எப்படி மேட்ச் பண்ணோம் அதே மாதிரி இப்போயும் மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருந்தார். அதோட நின்று காலையில் வந்து பாராளுமன்றம் கூடினோடனே எதிர்க்கட்சிகள்லாம் வந்து இன்றைக்கி என்ன பண்ணாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியெல்லாம் பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. பாரபட்சமான பட்ஜெட்டாக இருக்குது, சில மாநிலங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே ஒதுக்கலை அப்படின்னு இந்தியா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கூட பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. மதியானத்துக்கு மேலே டிஸ்கஷன் செஷன் சொல்லுவாங்க, அதாவது அந்த இது நடந்தது, எம்பிஎல்லுடைய அந்த கோரிக்கைகள் பற்றின விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் வந்து பல கேள்விகளை வந்து முன்வைக்கிறார். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்திருக்கீங்க, பிரைம் மினிஸ்டரை பார்த்து கேட்குறாரு, பல முறை வந்திருக்கீங்க, கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் ரோட் ஷோ பண்ணீங்க, வந்து கோயம்புத்தூருக்கு நாங்கள் மெட்ரோ கேட்டிருக்கோம், அதுக்கு நீங்கள் ஒரு ரூபா கூட ஒதுக்கலை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எதுக்குமே நீங்கள் வந்து இது வரைக்கும் 10 ரூபா கூட ஒரு ரூபா கூட ஒதுக்கலை. இப்போ ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மெட்ரோ ப்ராஜெக்டில் கூட தமிழ்நாட்டு அரசு தான் 12,000 கோடி மாநில அரசு நிதியை போட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கு, நீங்கள் அதுலேயும் ஒரு ரூபா கூட ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி ஒரு பாரபட்சமான ஒரு பட்ஜெட்டாக இருக்குன்னு அடுக்கடுக்கான குற்றக்காட்சிகள் வைக்கிறாரு. ஆனால் பதில் இல்லை. அவங்க எப்பயும் போல் அதே மாதிரி ஒரு கூச்சல் குழப்பம் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட வந்து ஒரு குற்றச்சாட்டாக வச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளோ இல்லை தமிழகம் அப்படின்ற பேரோ தமிழ்நாடு அப்படின்ற பேரோ வந்து பட்ஜெட்டில் வந்து இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா மாநிலத்தோட பெயரையும் வந்து அங்கே உச்சரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்களே, பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்தாருன்னா நாங்கள் வந்து திருக்குறள் சொல்கிறாரு, பாரதியார் பாட்டு பாடுறாரு, இப்போது எல்லாமே சொல்கிறாரு, இங்கே அங்கே பாரதியார் கவிதைகள் பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாரு. தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், தமிழ் பெண்ணு தானே அவங்க அடிக்கடி சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது வரைக்கும் தொடர்ந்து இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ இந்த முறை ஏன் அதை தவிர்க்கணும்? அதே பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் என்ன ஒதுக்கியிருக்கிறாங்க ஒரு பெரிய நிதி, பீகாரில் மத்திய அரசால் ஒதுக்கப்படுகிற நிதியில் அங்கே பீகார் அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய திட்டம் எந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம கண்மாடி பார்க்குறோம். ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 10 பாலங்கள் இடிஞ்சு விழுகுது. அப்போ நிதியை கொண்டு போய் நீங்கள் பீகாருக்கு கொடுத்தீங்கன்னா பீகாரில் வாங்கிக்கிண்டு அந்த நிதியை வந்து அவங்க வந்து ஒரு தரமற்ற முறையில் தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கட்டடமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களுக்கு வந்து தவறாக தான் செலவு பண்ணுறாங்க. அது வந்து இப்போ சரியான பலன் வந்து மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்கிற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இல்லை, அது உண்மையாக தான் இருக்குது. கண்ணாடியே பார்க்குறோம், ஒவ்வொரு மாதத்துக்கு 2-3 பாலங்கள் அங்கே இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே பல ஆயிரம் கோடியை வந்து நிதியை நீங்கள் வந்து பீகாருக்கு கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம நடந்துகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு பணம் கேட்குறோம், அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ மதுரையிலையும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க, அதுக்கு நிதி கேட்குறாங்க. கோயம்புத்தூருக்கு வந்து மெட்ரோ கொண்டு வர போகிறோம், கொங்கு பகுதியை வந்து எங்களுக்கு செல்வாக்காக இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே கொங்கு பகுதியில் நீங்கள் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் கூட கோயம்புத்தூர் தான் ரோட் ஷோவும் பண்ணார்.
அப்படி இருந்தும் கூட அந்த பகுதியை டெவலப் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து அந்த பகுதியை கொண்டு போகிறதுக்கு இது வரைக்கும் அது எந்த ப்ராஜெக்ட்டும் இல்லை, ஒரு ரூபா கூட அதுக்கு நிதி ஒதுக்கலை. இப்போ ஆல்ரெடி இங்கே பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ்க்கும் பணம் ஒதுக்கலை. ஒரு மாநில அரசாங்கம் தன்னால் முடிந்த அளவுக்கு மீறி தன்னுடைய சொந்த நிதியை போட்டு 12,000 கோடி, கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு மேலே மாநில அரசு நிதியில் நீங்கள் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நீங்கள் ஓட்டு போடாத ஒரு காரணத்துக்கால் தமிழகத்தை நீங்கள் வந்து வஞ்சிக்கிறீங்க, ஒதுக்கி வைக்கிறீங்கிறது நல்லா தெரியுது. இங்கே வந்தால் மட்டும் நீங்கள் வந்து திருக்குறள் சொல்கிறீங்க, இங்கே வந்தால் மட்டும் பாரதியாருடைய கவிதைகளை சொல்கிறீங்க, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான திட்டத்திற்கும் நிதி ஒதுக்குறதில்ல, எந்த திட்டத்தையும் நீங்கள் கொண்டு வரதில்லை. இதைத்தான் இன்றைக்கி அவர் வந்து அடுக்காக கேட்குறாரு. நாங்களும் வரி கட்டக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம், எங்களுடைய உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, நாங்களும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் கொண்டு போகணும், அடுத்தடுத்த சிட்டியை சென்னையை தாண்டி மற்ற நகரங்களையும் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு கொண்டு போகணும், அதுக்கெலாம் நீங்கள் ஏன் ஃபண்டு கொடுக்கலன்னு கேட்குறாங்க. அதுக்கு எந்த விதமான இதில்லை. அதுக்கு தொடர்ந்து இந்த நிதி ஆயோக், அதாவது இது வரைக்கும் காலங்காலமாக வந்து நேருடைய காலத்துக்கு பிறகு திட்ட கமிஷன் ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த திட்ட கமிஷனில் வந்து எல்லா முக்கியமான நிர்வாகிகள்லாம் திட்ட கமிஷன் உறுப்பினராக இருப்பாங்க. பிளானிங் கமிட்டி சேர்மன் ஒருத்தர் இருப்பார், பிளானிங் கமிட்டி மெம்பர் இருப்பார். இந்த குழு கூடி தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த ஃபண்டை வந்து பிரித்து கொடுப்பாங்க. இந்த மாநிலத்துக்கு எவ்வளோ பணம் தேவை, சரி இந்த மாநிலத்தில் இந்த வருஷம் வந்து வெள்ளம் அதிகமாக போயிருக்கு, அப்போ இந்த மாநிலத்துக்கு நிதி அதிகமாக ஒதுக்குங்க, இந்த மாநிலத்துக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது, அப்போ இந்த நிதி ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த திட்டக்குழு தான் வந்து அந்த நிதியை பகிர்ந்து கொடுக்கும். இந்த 2015 பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா திட்டக்குழுவை கேன்சல் பண்ணிட்டாங்க. திட்டக்குழுவை கேன்சல் பண்ணிவிட்டு நிதி ஆயோக்குன்னு ஒரு குழுவை போடுறாங்க. அந்த நிதி ஆயோக்கு யார் தலைவர்? பிரைம் மினிஸ்டர் தலைவராக போடுறார். அப்போ ஏறக்குறைய அது ஒன்றும் ஒரு அமைச்சரவை தான். இது திட்டக்குழுவில் முதல்ல யார் இருப்பாங்கன்னா ஒரு பொருளாதார நிபுணர் இருப்பார், ஒரு முக்கியமான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பார், எல்லாரும் சேர்ந்து தான் திட்டக்குழுவில் முதல்ல இருந்தாங்க. ஆனால் இப்போ திட்டக்குழுவில் என்ன இருக்குது? ஏறக்குறைய இந்த திட்டக்குழு வந்து அவர்கள் திட்டக்குழுவை கலைச்சிட்டாங்க. 2014 திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக்குன்னு கொண்டு வந்துருக்காங்க. அந்த நிதி ஆயோக்குடைய தலைவர் யார்? பிரைம் மினிஸ்டர் இருக்கார். அப்போ அமைச்சரவையை செய்கிறதுல நிதி ஆயோக் மூலியமாக கொடுக்குறாங்க, அவ்வளோதான் ஒழிய. இப்போ அதுலேருந்தே தெரியுது மாநில அரசுகளே அவங்க எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு. அவங்க நினச்சா நிதி கொடுப்பாங்க, நினச்சா நிதியை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிச்சு? 3 வருஷத்துக்கு மேலே ஆட்சிக்கு வர்றப்ப எங்கே பார்த்தாலும் கொரோனாவுடைய உச்சம், எங்கே பார்த்தாலும் கொரோனாவுடைய நோயாளியினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சத்தம், அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலையில் ஆட்சி பொறுப்புக்கு வருது. ஆட்சி பொறுப்புக்கு வரப்போ நிதி நிலையும் இல்லை, 2 வருஷம் முடங்கி கிடக்கு, இந்த மாதிரியான நோய்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமை ஆட்சிக்கு வந்து ஆட்சியை 3 வருஷம் மத்திய அரசுடைய எந்த விதமான பெரிய சப்போர்ட்டும் இல்லாமல் ரன் பண்ணி கொண்டு போய் மாநில அரசு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை கொடுக்கக்கூடிய திட்டங்கள், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அந்த மாதிரியான எல்லா திட்டம், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபா, வயதான பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபா, பஸ்ஸில் இலவச பஸ் பாஸ் கொடுக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி ஒரு மாநில அரசு தன்னுடைய சக்திக்கு மீறி தன்னுடைய திட்டங்களையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களுக்கும் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே மத்திய அரசினுடைய பெரிய பங்களிப்பு இல்லாமல் இதையெல்லாம் தான் இன்றைக்கி வந்து அவர் அடுக்கடுக்காக வச்சுருக்கிறாரு. அவர்களுக்கு எப்பயும் போல் அதில் பதில் கிடையாது. சார், இப்போ இந்த நிதி ஒதுக்கியிருக்காங்க இல்லையா, இந்த நிதி ஒதுக்குனதில் வந்து நிவாரண நிதியோ இல்லை சலுகை நிதியோ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலையா, இல்லை பொதுவாகவே நிதி எதுவுமே பெருசாகவே வரலையா? தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை. தமிழ்நாடுங்கிற பேரையே அவங்க உச்சரிக்கலையே. உச்சரிச்சாதான் தமிழ்நாட்டுக்கு நிதி வரும். ஒரு குறைந்தபட்சம் அந்த ஜிஎஸ்டி பணத்தை கொஞ்சம் ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்குது, அதையாவது இனி விடுவிக்கிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நம்ம மொத்தமாக வரி பணம் கட்டிடுறோம், அதுலேருந்து மாநில அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை பிரித்து கொடுப்பாங்க. அந்த பணமுமே பெண்டிங்கில் நமக்கு நிறையா பணங்கள் நிற்கிது, அதையாவது நீ கொடுக்க போகிறான்னு தெரில. தமிழ்நாடுங்கிற பேரையே உச்சரிக்கலை. அதை தான் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுங்கிற பேரை உச்சரிக்கிறது கூட உங்களுக்கு அவ்வளவு கசப்பாக போயிடுச்சு, அதுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு ஓட்டு போடாத மக்கள்னால நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. தயாநிதி மாறன் கூட அதை சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டை நீங்கள் ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஆள், தமிழ்நாட்டை நீங்கள் ரொம்ப நேராக குறி வைக்கக்கூடிய ஆட்கள், தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் உண்டுன்னு நினைக்கிறீங்க. திட்டங்களை கொண்டு நம்மள மாதிரி ஆட்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க, மக்கள் அதை கவர்ந்து எழுந்துட்டு நீங்கள் அதில் நீங்கள் அந்த வாக்குகளை வாங்குங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் வெறும் பேச்சளவில் சொன்னால் அப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஆற்றல், அரசியலை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள் தமிழ்நாட்டில் மத்திய அரசினுடைய ஸ்கீமை கொண்டு வாங்க, மத்திய அரசினுடைய நிறைய திட்டங்களை கொண்டு வாங்க, இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோன்ட்டு மக்கள்கிட்ட போய் கேளுங்க, எங்களை மாநில அரசில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைங்கன்னு கேளுங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் எதுவுமே நிதியே கொடுக்குறது இல்லையா, மாநில அரசு அந்த நிதிகளில் நீங்கள் நேரடியாகவும் செய்கிறதில்ல. இப்போ இது வரைக்கும் மத்திய அரசான அந்த எய்ம்ஸ் வந்து என்னாச்சு, ஒன்றும் ஒரு செங்கலோடு தான் நிற்கிது. இப்போ தான் காம்பவுண்ட் சவர் போட்டுக்கிட்டு இருக்காங்க போல்.
அதுக்கு பிறகு ஆரம்பித்தா யூபியில் இருக்கட்டும் குஜராத்தில் இருக்கட்டும் கட்டி முடிச்சு அது வந்து பயன்பாட்டுக்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்படி மத்திய அரசினுடைய திட்டங்களை கொண்டு வந்து இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா கூட அவங்க மக்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திட்டங்களும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மாநில அரசுக்கு நிதியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மாநில அரசு கொண்டு வரக்கூடிய திட்டத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஜிஎஸ்டி பணத்தையும் பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு ஓட்டு மட்டும் போடுங்கன்னா தமிழ்நாடு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி 25 எம்பிகளை வந்து நீங்கள் தமிழகத்திலேருந்து ஜெயிச்சு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிவாரணம் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா தமிழகத்தோட பெயர் வந்து அங்கே பாராளுமன்றத்தில் ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? 39 + 40 எம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு பிஜேபிக்கு 25 எம்பி போனால் அவங்க 2 ஃபண்டு கொடுத்துருவாங்களா? இது அரசியலுடைய முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவர் பேசுகிற பேச்சு. இது நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு செய்வாங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி பேசலாம்? அப்படி எல்லாருக்கும் தான் பொது நாடு, யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது தனிப்பட்ட ஒரு வாக்காளர் முடிவு பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கு நீங்கள் அவங்க ஓட்டு போட்டால் தான் செய்வோம் அப்படின்னா மத்திய அரசு எதுக்கு? நீங்கள் மத்திய அரசு எப்போ வரி வேணான்னு சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இருக்க வரி எங்களுக்கு வேணாம், தமிழ்நாட்டில் இருக்க ஜிஎஸ்டி எங்களுக்கு வேணாம், தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு இந்த தேர்தல் அறிக்கையில் பெரிய குண்டை தூக்கி தலையில் போடுற மாதிரி 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆனுவல் இன்கம் உள்ளவங்களுக்கு 30% வரி. ஒரு ரூபா 2 ரூபா 30% வரி. ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா ஒரு வருஷத்துக்கு அவர் குறைஞ்சபட்சம் 22-24 லட்ச ரூபா வந்துடும். இதுக்கு அவர் 30% வரி கட்டணும். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு அதுக்கு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி அன்புமணி ராமதாஸ் மாதிரி ஒரு படித்த முன்னாள் அமைச்சராக இருந்தவர் பேசுகிற பேச்சு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. அவர் இன்னமும் வந்து அரசியல் முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறாங்கிறது தான் காட்டுது. சார், இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரதான பிரச்சனையாக இருக்கிறதுனா வேலைவாய்ப்பு இல்லை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். இந்த பட்ஜெட்டில் கூட ஒதுக்கப்பட்டிருக்க நிதி மூலமாக வேலைவாய்ப்புக்கு ஏதாச்சும் ரெசல்யூஷன் இருக்குதா? அவங்க பேரளவில் சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்புங்கிறது. நம்ம 10 வருஷம் கழித்து இப்போ தான் வேலைவாய்ப்புங்கிற ஒரு விஷயத்தை பற்றியே பேசியிருக்கிறாங்க. 10 வருஷம் பட்ஜெட்டில் இதை பற்றி பேசலை. அதை தான் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களாம் சொல்கிறாங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் பட்ஜெட்டில் பேசியிருக்கிறாங்கன்றாங்க. அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, அது நடைமுறைக்கு எப்படி வருங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், அப்புறம் பெட்ரோல் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதான் 1 லிட்டர் 100 ரூபாய் அப்படின்ற அதே விலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே தயாநிதி மாறன் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், பெட்ரோல் வந்து உக்ரைன் ரஷ்யா வார் வந்த பிறகு நம்ம வந்து இப்போ ரஷ்யாவில் வந்து பெட்ரோல் வாங்குகிறோம். அதனால் பெட்ரோலினுடைய விலை வந்து இப்போ ரொம்ப கம்மியாக வாங்குகிறோம். இப்போ வேரில் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குகிறோம். அப்படிங்கும்போது மக்களுக்கும் கன்சியூமருக்கும் நீங்கள் விலையை கம்மியாக கொடுக்கணுமா இல்லையா, ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாரு. அப்போ அந்த 2 நிறுவனங்கள் 2 முதலாளிகள் தான் திரும்ப சம்பாரிச்சிட்டு இருக்காங்கிறாரு. கொரோனா காலத்திலேயே பெட்ரோலினுடைய பயன்பாடு கம்மியாச்சு, பெட்ரோலினுடைய விலை குறைச்சிருச்சு. அப்பையும் நமக்கு விலை குறைக்கல. மிஞ்சி போனால் 1 ரூபா குறைப்பாங்க. இன்று நள்ளிரவு முதல் 1 ரூபாய் குறைக்கப்படுகிறதுன்னு ஒரு பெரிய ஒரு 50 காசு, 1 ரூபாய்லாம் பெரிய விஷயம், 50 காசு குறைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ரஷ்யாவிலேருந்து நேரடியாக பெட்ரோல் கொள்முதல் பண்ணுறோம், ரொம்ப கம்மியான விலைக்கு கொள்முதல் பண்ணுறோம். அப்போ கன்சியூமருக்கு நீங்கள் ஏன் விலையை குறைக்கலை அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவர்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. அப்போ தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அமளியும் வீணான வெட்டி கூச்சலுமாக இருக்க ஒழிய அவரிடம் எப்பயும் போல் இந்த முறையும் பதில் கிடையாது. ஓகே சார், இன்றைக்கு பட்ஜெட் குறித்து பல தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.